के साथ और एक आरामदायक वातावरण में परमेश्वर और महान परमेश्वर का आराधना करने के लिए मैं इकट्ठा किया। मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। ஒரு நல்ல சமாதானமான ஒரு அமைதியான சூழ்நிலையோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और जैसा हम हर एक सप्ताह हम इस प्रकार प्रैक्टिस करते हैं, நாம் எப்படியாக ஒவ்வொரு வாரமும் இதை நாம் அனுசரிக்கிறோமோ वैसा कि आज भी हम परमेश्वर के बारे में कुछ बातों को देखकर फिर हम आराधना में आगे जाएंगे। அப்படியாகவே இன்றும் கூட ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்தவர்களாக ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். परमेश्वर हमेशा चाहता है अपने आप को और हमारे लिए प्रकट करें। ஆண்டவர் எப்பவுமே தம்மை வெளிப்படுத்துவதற்காக விரும்புகிறார். जब हम परमेश्वर का खोज में रहेंगे तब परमेश्वर की बातों को हम समझ सकते हैं। நாம் எப்பொழுது ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொண்டவர்களாய் இருக்க முடியும். हम अधिक परमेश्वर का जानकारी को लेंगे उतना ही ज्यादा हमारा आत्मिक जीवन मजबूत रहता है। நாம் எவ்வளவாய் ஆண்டவரை அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலமுள்ளதாக காணப்படும். इसलिए हम हर एक सप्ताह नहीं, हम हर एक दिन बाइबल को अध्ययन करते हैं और हम परमेश्वर के निकटता में आते हैं। எனவே தான் நான் ஒவ்வொரு வாரமும் அல்ல ஒவ்வொரு தினமும் நாம் வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவருடைய அருகாமையிலே நாம் கடந்து செல்கிறோம். क्योंकि परमेश्वर ही हमारा सब कुछ है। ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். परमेश्वर ही हमें हमेशा हमारे साथ रहने वाले हैं। அவர் மாத்திரமே நமக்கு எப்போதும் நம்மோடு கூட இருக்க முடியும். और परमेश्वर ही हमारे लिए शरण स्थान, हमारे लिए दृढ़ गढ़ है। அவர் மாத்திரமே நமக்கு அரணான கோட்டையுமான சர்வதமான வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். उस महान परमेश्वर को हम अध्ययन करने के लिए हम कोशिश करेंगे। அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். मेरे साथ आप खोलिएगा यिर्मयाह नबी की किताब उसका 16वां अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 19वां वचन में एक बात को हम देख सकते हैं। அதனுடைய 19வது வசனத்திலே நாம் ஒரு வசனத்தை காரியத்தை பார்க்க முடியும். यिर्मयाह नबी की किताब उसका 16वां अध्याय उसका 19वां वचन का पहला भाग को हम लोग सुनेंगे। எரேமியா 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் கேட்கலாம். हे यहोवा, हे यहोवा, हे मेरे बल, हे मेरे बल और दृढ़ गढ़, संकट के समय मेरे शरण स्थान, बस मेरे शरण स्थान, என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலம் ஆகிய கர்த்தாவே. यहाँ परमेश्वर के बारे में और यिर्मयाह नबी के किताब में हम ये देखते हैं। இங்கே ஆண்டவரை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இதை பார்க்க முடியும். संकट के समय में वो हमारे लिए शरण स्थान है। நெருக்கப்படுகிற நேரங்களிலே அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். जीवन में ये इस प्रकार का संकट, इसका मतलब वो हमेशा हर एक बातों में हम अनुभव करते हैं। நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நெருக்கப்படுகிற காரியங்களை அந்த சூழ்நிலையை நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் அனுபவிக்கிறோம். हमारा व्यक्तिगत जीवन में, आर्थिक बातों में, पारिवारिक जीवन में या सेवा क्षेत्र में इन बातों को हम महसूस करते हैं। நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலே, பொருளாதாரத்திலே அல்லது ஊழியங்களிலே இந்த காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். ये एक प्रकार का चारों तरफ का दबाव, उस प्रकार के बातों के बारे में यहाँ वर्णन किया गया। இங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, சுற்றுப்புறம் நான்கு புறத்திலும் ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. संकट के मतलब यहाँ और कोई रास्ता है ये नहीं। இந்த நெருக்கத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இங்கே வேறு வழியே இல்லை. हम कुछ नहीं कर पा रहे हैं, நாம் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. अभी कभी कभी हमारा जीवन में इस प्रकार का परिस्थिति में हम चले आते हैं। சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். पढ़ने का मन नहीं रहेगा, நாம் படிப்பதற்கு மனம் இருக்காது. हॉस्टल में बैठने के लिए, स्कूल में बैठने के लिए मन नहीं करेगा, நம்ம ஸ்கூல்ல உட்கார்வதற்கு நமக்கு மன் இருக்காது. ऐसा कुछ दबाव है, क्या करना है, क्या सोचना है, क्या निर्णय लेना है, समझ में नहीं आता। அப்படியாக ஒரு அழுத்தம், என்ன செய்ய வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம். कभी कभी सेवकाई में या हमारा व्यक्तिगत जीवन में पारिवारिक जो बातों को लेकर कभी कभी हम भी बैठ जाते हैं। சில நேரங்களிலே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது ஊழியத்திலே நம்முடைய குடும்ப காரியங்களை கொண்டு இப்படியாக அமர்ந்து விடுகிறோம். தமிழ் அந்த வேர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நெருக்கம். वो ऐसा जो दबाए जाने वाले एक संकट, அப்படியாக நம்மை நெருக்குகிற ஒரு சூழ்நிலை. तो हम कुछ कर नहीं पाते, நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. तो जब हम उस प्रकार के परिस्थिति में हम चले आते हैं, हम कभी नहीं भूलना है एक शरण स्थान परमेश्वर हमारे लिए है। நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வரும் பொழுது நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது, நமக்காக அடைக்கலமாக ஒருவர் உண்டு. लेकिन अक्सर यहाँ गलतियां होता है। ஆனால் இங்கே சில நேரங்களிலே ஒரு தவறு, அடிக்கடி ஏதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. अक्सर जो है यहाँ पर गलती होता है, அடிக்கடி இங்கே ஒரு தவறு நடந்து விடுகிறது. जब हम
चारों तरफ के संकट से हम दबाए जाते हैं, நாம் நான்கு புறமும் நாம் அழுத்தங்களினாலே நெருக்கப்படும் பொழுது हम उतावली में कुछ बोलना शुरू करते हैं, நாம் பதறி சில காரியங்களை சொல்லி விடுகிறோம், उतावली में कुछ करने के लिए कोशिश करते அல்லது हैं, எதையாவது செய்வதற்கு முயற்சி செய்கிறோம், और उतावली में आके हम कभी कभी निर्णय ले लेते हैं, அல்லது அப்படியாக ஏதாவது தீர்மானங்களை எடுப்பதற்கு முயற்சி और செய்கிறோம், उतावली में आके किसी किसी को चिट्ठी लिख दे देते हैं या एसएमएस भेज देते हैं या कुछ कर देते हैं। அல்லது யாருக்காவது எதையாவது நாம் எஸ்எம்எஸ் ஆக அல்லது லெட்டராக எழுதி விடுகிறோம். लेकिन यहाँ परमेश्वर उस प्रकार के संदर्भ में परिस्थिति में हमारे लिए शरण स्थान है, कभी नहीं भूलना। ஆனால் நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கலமாக அந்த இடத்தில் இருக்கிறார். हम यहाँ बाइबल में मूसा के बारे में हम देखते हैं, நாம் வேதாகமத்திலே மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது और वो जब इस प्रकार का दबाव या ऐसा संकट जब लोगों के द्वारा आया, ஜனங்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவரிடத்தில் வந்த பொழுது तो वो उतावली में आके जिस काम को नहीं करना चाहिए था उसको कर बैठा। அவர் அப்படியாக பதறி போய் எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அதை செய்து விட்டார். ये जो जिस काम को परमेश्वर करने के लिए बोला उसको भूल गया। ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் மறந்து போனார். यहाँ तक परमेश्वर का आज्ञाओं को लिखित लोगों को देने वाला, परमेश्वर का आज्ञा को लोगों को सुनाने वाला, இப்படியாக ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளைகளை மனிதனுக்கு கொடுக்கிறவராக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்ற மனிதர்களுக்கு கொடுக்கிறவராக காணப்பட்டவர். वैसा ही जो हम सिमसोन के बारे में भी अगर हम देखेंगे, அப்படியாக சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது अंग्रेजी अनुवाद NIV में बहुत अच्छा से लिखा है, ஆங்கிலேய NIV வேதாகமத்தில் இப்படி அழகாக எழுதி இருக்கிறது. 16वां अध्याय उसका 16वां वचन में, நியாயாதிபதிகள் 16வது வசனத்திலே वो जो वेशी जो है इतना दबाव दी, அந்த வேசியானவள் இவ்வளவாக அவளை அழுத்தின காரணத்தினாலே अंग्रेज बाइबल में लिखा है एकदम वो मरने की स्थिति तक चला गया, सिक हो गया करके लिखा है। அங்கே எப்படியாக ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரணம் வரைக்கும் அவளை அப்படியாக அழுத்தத்தினை நடத்தினாள் என்று சொல்லி. इतना जो बीमार पड़ गया ऐसा लग रहा है मर जाएगा, அப்படியாக மரித்து போவேன் என்ற சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போக சொன்னார். மரித்து போகக்கூடிய அளவுக்கு வியாதியில பட்டான். वो NIV में ऐसा लिखा है, NIV அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. इतना दबाव आखिरी में वो जो जिस काम को नहीं बताना चाहिए उसको बता दिया। அவர் அப்படியாக அவ்வளவு அழுத்தமாக காணப்பட்டது, கடைசியில் எந்த காரியத்தை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிவிட்டார். दाऊद के बारे में अगर हम देखेंगे, நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது पहला शामूएल उसका 30वां अध्याय में लिखा है, 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जब वो भारी संकट में आया, அவர் அவ்வளவாக நெருக்கத்தில் கடந்து வந்த பொழுது जितने लोग उनके साथ दिए वे लोग भी पत्थर उठाए, அவரோடு கூட இருந்தவர்களும் அவருக்கு விரோதமாக கல்லெறிய ஆரம்பித்தார்கள். तो परिवार बच्चे सब जो है लूटा गया, அவருடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் அவன் கை பிடித்துக் கொண்டு போகட்டார்கள். ये दाऊद परमेश्वर जो शरण स्थान है उनको पकड़ लिया। ஆனால் தாவீது ஆண்டவரோட அடைக்கலமான ஆண்டவரை பற்றி கொண்டார். तो हमारा जीवन में हमारा संकट जितना भी बारीक क्यों न हो, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நெருக்கம் எவ்வளவு பெரியானதாக காணப்பட்டாலும் சரி, हमारा जीवन में कभी नहीं भूलना, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மறந்து போக हमारे கூடாது. लिए एक शरण स्थान परमेश्वर है। ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे। நமக்காக அடைக்கலமாக ஒரு தேவன் உண்டு, हमारे लिए एक शरण स्थान है, நமக்காக ஒரு அடைக்கலம் உண்டு. हम हिम्मत के साथ उस परमेश्वर के पास हम जा सकते हैं। நாம் தைரியத்தோடு அவரிடத்திலே நாம் போக முடியும். हम अगर उत्पत्ति की किताब उसका 16वां अध्याय में देखेंगे, ஆதியாகமம் அதனுடைய 16வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், यहाँ 3 लोगों के ऊपर इस प्रकार का दबाव को हम देख सकते हैं। இங்கே 3 பேர்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட அழுத்தம் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். कहानियों को हम जानते हैं, இந்த எல்லா காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். अब्राहम के साथ और हाजिरा के साथ, सारै के साथ क्या क्या बातें हुई हैं। இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஆகாருடைய வாழ்க்கையிலே, சாராளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். सारै के जीवन में जब यहाँ पहला वचन में लिखा है, இங்கே 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ये यहाँ बहुत बड़ा दबाव या संकट में पड़ी है, இங்கே மிகவும் அழுத்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறாள். यहाँ ये जो उसका शरीर में जो बच्चा होने के बातें बंद है, இங்கே ஏனென்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையிலே குழந்தை பெறுவதற்கான காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறது. उसका जो आशीषों के लिए इंतजार करते 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 अभी एकदम वो उब गई, इसका मतलब पूरा एकदम ऐसा दबाव में आ गई. அவள் அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து அவள் கிடைக்காததினாலே அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்திற்குள்ளே கடந்து போனாள். जब सारा इस प्रकार का संकट में पड़ी, இந்த சாராள் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் நெருக்கத்தின் மத்தியில வந்த பொழுது वो एक गलत निर्णय ली. அவள் இப்படி
இப்படி ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தாள். कारण है அதனுடைய காரணம் वो एक अनुकूल बातों को वो देखने लिए साधकमान सुनने एक अनुकूल बातों के ऊपर अपना विचार को डालने लगी. அவள் தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை மேலே தன்னுடைய எண்ணங்களை வைக்க ஆரம்பித்தாள். हमारे घर में तो एक लड़की है, நம்முடைய வீட்ல ஒரு பெண்மணி இருக்கிறாள், एक काम करने वाली है, வேலை செய்கிறவள் ஒருவர் இருக்கிறாள். जब वहां मौका था, जब उस प्रकार का बातें था, उसी के ऊपर आंखें जाने लगा. இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு நேராக அவருடைய கண் பார்வை போக ஆரம்பித்தது. बच्चे बड़े मैं आपसे कहने के लिए चाहता हूं, சிறியோரே பெரியவரே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், कभी भी हम इस प्रकार के संकट में पड़ जाते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கத்திற்குள்ள கடந்து செல்கிறோமோ, जो अनुकूल बातें हैं या कुछ बातें हमारे सामने दिखाई पड़ेगा, वो हमें खींचने का पूरा संभावना है. हम कोशियार रहें. நாம் நமக்கு அனுகூலமாக சாதகமாக காணப்படுகிற கூடிய காரணங்கள் நம்மை இழுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். जब योना को परमेश्वर निनिवे भेजा, யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்பின பொழுது, जब वो वहां जाने के लिए वो मन नहीं बनाया, அங்கே அவனுக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்த பொழுது, दर्शी जाने के लिए जगह मिला, टिकट मिला, न केवल टिकट मिला, बर्थ के साथ मिला. அங்கே தர்ஷீஸ் போவதற்கு அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தது, டிக்கெட் கிடைத்தது, அது மாத்திரமல்ல படுக்கை அறையும் கிடைத்தது. जब हम उस शरण स्थान को हम भूल जाते हैं, நாம் அந்த பரமஸ்தலத்தை நாம் மறந்து போகும் பொழுது, जब हमारे लिए कुछ बातें, कुछ रास्ता, कुछ लोग, कुछ जगह हमारे लिए अनुकूल जैसा दिखाई पड़ता है, நமக்கு சாதகமாக அல்லது அனுகூலமாக தோன்றுகிற சில வழிகள், சில இடங்கள் நமக்கு தெரியும் பொழுது, वो हमें पूरा खींचने का संभावना है. அவைகள் நம்மை முழுவதுமாக இழுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளவைகள். इन बातों को परमेश्वर कुछ लोगों से स्पष्ट सुबह के वक्त में कहने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே இந்த காரியங்களை ஆண்டவர் சிலருக்கு திருஷ்டாங்கமாக பேச விரும்புகிறார். जब कभी भी हम संकट में रहेंगे, எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கத்தில் இருக்கிறோமோ, कुछ ऐसे बातों को शैतान हमारे सामने लेके आने का संभावना है. சத்ருவானவன் சில காரியங்களை இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. क्षेत्रों को हमारे सामने ले आने का संभावना है. சில இடங்களை அவன் நமக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. हम केवल परमेश्वर के ऊपर हमारा भरोसा रखने पाए. நாம் ஆண்டவர் மேலே மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். जब सारा उस प्रकार के बातों में गिर गई, சாராள் அப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போன பொழுது, और यही इसका जो है और दुख में डालने का बातें बन गया. அதே காரியம் தான் அவளை இன்னும் அதிகமாக துக்கத்திற்குள்ளே போடுவதற்கு காரணமாய் மாறி போனது. दूसरा, हम जब अब्राहम के बारे में हम देखते हैं, இரண்டாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது, उनके ऊपर भी भारी एकदम ऐसा संकट है, அவர் மேலாகும் அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை, दबाव है, அழுத்தம், और कुछ नहीं कर पा रहा, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. पत्नी एक तरफ से कुछ बोल रही है, இங்கே மனைவி ஒரு புறம் சொல்லுகிறாள், वातावरण को देख रहा है, சூழ்நிலையை பார்க்கிறான், और आशीष से विलंब होते जा रहा है, ஆசீர்வாதம் அங்கே தாமதமாய் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. शारीरिक बातों के लिए कान लगाने लगे. இங்கே சரீர பிரகாரமான காரியங்களுக்கு செவி கொடுத்தார். हम जानते हैं, நாம் அறிந்திருக்கிறோம். साराई की बात वो मान लिया, அங்கே சாராளுடைய காரியத்திற்கு செவி கொடுத்த பொழுது नतीजा क्या हुआ हम जानते हैं. அங்கே என்ன காரியம் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन यहाँ जब हम हाजिरा के बारे में हम देखते हैं, ஆனால் இங்கே நாம் ஆகாரை குறித்து பார்க்கும் பொழுது हाजिरा के ऊपर भी भारी संकट है. அங்கே அவளுக்கு மேலாகும் அதிகமான அழுத்தம். हाजिरा क्या गलती की? அது என்ன தவறு செய்தாள்? कुछ नहीं की, ஒன்றுமே செய்யவில்லை. वो अपना काम कर रही थी, அவள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். और जो मालिक का पत्नी ने बताई, அங்கே எஜமானுடைய மனைவிதான் சொன்னாள், और अब्राहम के साथ रहने के लिए, அங்கே ஆபிரகாமோடு கூட இருப்பதற்கு. और जब इसके पेट में बच्चा होने लगा, அங்கே அவளுக்கு குழந்தை உண்டான பொழுது ऊपर भारी संकट है. அவளுக்கு அதிகமான நெருக்கம். वो मन में सोची होगी मैंने क्या गलती की, அவன் மனதில் ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன். दबाव, நான்கு புறமும் கூடிய அழுத்தம், और घर में नहीं रह पाई, அங்கே வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, वो बाहर जाने का वातावरण बन गया. அங்கே வெளியே ஓடி போவதற்கான சூழ்நிலை வந்து விட்டது. यहाँ मुझे एक वचन बहुत अच्छा लगता है. ஆனால் எனக்கு இங்கே ஒரு வசனம் மிகவும் அருமையாக காணப்படுகிறது. देखिएगा 8वां वचन में, இங்கே 8வது வசனத்திலே பாருங்கள். 8वां वचन को देखेंगे. हे सारा की दासी हाजिरा, तू कहाँ से आती और कहाँ को जाती है? उसने कहा, मैं अपनी स्वामिनी सारे के सामने से भाग आई हूँ. यहाँ சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். यहाँ परमेश्वर पूछता है, ए हाजिरा कहाँ से आ रही हो और कहाँ जा रही हो? இங்கே ஆண்டவர் அங்க ஆகாரை பார்த்து கேட்கிறாய், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி. यहाँ बहुत अच्छे ढंग से लिखा है, இங்கே மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. जहाँ से मैं आई हूँ उसको तो मैं बता सकती हूँ, நான் எங்கே இருந்து வருகிறேனோ அதை நான் சொல்ல முடியாது.
लेकिन मैं कहाँ जा रही हूँ उसको मैं बोल नहीं पाती। நான் எங்கே போகிறேன் அதையும் என்னால் சொல்ல முடியாது. दो प्रश्न के जगह पर एक ही प्रश्न का उत्तर दे पा रही है। அங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரே கேள்விக்கு பதில் சொல்கிறார். इसका मतलब அதனுடைய அர்த்தம் दबाव के बीच में भी अभी तक वो गलत निर्णय नहीं ली है। அங்கே அழுத்தத்தின் மத்தியிலும் கூட அங்கே தவறான தீர்மானத்தை அவர் எடுத்து விட்டார். जरूर रह नहीं पाई इसलिए वहां से बाहर आना पड़ा। அங்கே இருக்க முடியவில்லை அதனாலே அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை. लेकिन अभी तक किसी क्षेत्र को या किसी लोगों को या अपने जीवन को खत्म करने का किसी भी बातों का निर्णय नहीं ली है. ஆனால் இதுவரைக்கு எங்கே போக வேண்டும் என்ற இடத்தையும் அல்லது ஜீவனை அழித்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த தீர்மானத்தையும் அவர் எடுக்கவில்லை. यहाँ परमेश्वर आता है. இங்கே ஆண்டவர் வருகிறார். हम लोग जैसा जानते हैं. நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக हाजिरा के साथ बात किया. இங்கே ஆகாரிடத்தில் ஆண்டவர் பேசினார். हाजिरा के द्वारा जो बातें कोई लिए परमेश्वर ने बातें किया वो सारे बातों को हम जानते हैं. ஆண்டவர் சாராயினிடத்தில் அந்த ஆகாரிடத்தில் பேசின எல்லா காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். जब कभी भी हम बारी संकट में पड़ जाते हैं. நாம் எப்பொழுதெல்லாம் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போகிறோமோ कभी भी गलत निर्णय नहीं लेने पाए. நாம் தவறான தீர்மானத்தை ஒருபோதும் எடுக்காதவர்களாய் இருப்போமாக. संकट जितना भी बड़ा क्यों न हो. உங்களுடைய நெருக்கம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி. आपका संकट जितना भी भारी क्यों न हो. அது எவ்வளவு அழுத்தம் நிறைந்ததா இருந்தாலும் சரி. हमारा परमेश्वर के पास उतना ज्ञान है आपके लिए हजारों रास्ताओं को खोल सकता है. நாம் ஆண்டவர் அவ்வளவாய் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு 1000 வழிகளை திறக்க முடியும். परमेश्वर आपके लिए बहुत कुछ बातों को परिवर्तित कर सकता है. ஆண்டவர் உங்களுக்காக अनेक காரியங்களை மாற்ற முடியும். हाजिरा से परमेश्वर कहने लगा. இங்கே ஆகாரினிடத்தில் ஆண்டவர் சொன்னார். जहां संकट है उधर ही रहो. நீ எங்க உனக்கு நெருக்கம் இருக்கிறதோ அங்கே இரு. जहां दबाव है वहां रहो. எங்கே அழுத்தம் இருக்கிறதோ அங்கே இரு. मैं तुम्हें संभालने वाला और मेरा तुम्हारा शरण स्थान रहूंगा. நான் உன்னை நடத்துகிற உன்னை பராமரிக்கிற அடைக்கலமாக தேவனாய் இருப்பேன். सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். जब कभी भी हम इस प्रकार का संकट में आते हैं. நாம் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட அழுத்தத்துக்குள்ள கடந்து வருகிறோமோ जहां दबाव है. எங்கே அழுத்தம் இருக்கிறதோ जहां भारी संकट है. எங்கே நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறதோ परमेश्वर कहता है उधर ही रहो मैं संभालूंगा. ஆண்டவர் சொல்கிறார் நீ அங்கே இரு நான் உன்னை நடத்துவேன். उधर ही रहो मैं तुम्हारे लिए शरण स्थान रहूंगा. நீ அங்கே இரு நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். उस महान परमेश्वर को हम आराधना करने के लिए यहाँ पर आए. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிப்பதற்காக நாம் आज வந்திருக்கிறோம். परमेश्वर से हम कहने जा रहे हैं. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். प्रभु मेरे जीवन में संकट तो बहुत बड़ा है. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. मेरे जो जीवन के बातें जरूर बहुत भारी है. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் அதிகமான பாரமானவைகள். लेकिन मैं समझ गया. ஆனால் நான் புரிந்து கொண்டேன். मैं किसी भी हालत में प्रभु जी दबाव के बीच में कुछ निर्णय नहीं लूंगा. ஆண்டவரே நான் அழுத்தத்தின் சூழ்நிலையில் எப்போதும் நான் தீர்மானங்கள் எடுக்க மாட்டேன். दबाव के बीच में मैं कुछ बातों को बोलूंगा नहीं. நான் அழுத்தத்தின் சூழ்நிலையில் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். दबाव से कुछ ऐसे जो निर्णय को नहीं लूंगा. அந்த அழுத்தத்தினாலே நான் சில தீர்மானங்களையும் எடுக்க மாட்டேன். आज मैं समझ गया. நான் இன்றைக்கு புரிந்து கொண்டேன். मेरे लिए एक शरण स्थान है. எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. जहां संकट है जहां दबाव है उधर हमें संभालने वाला एक शरण स्थान है. எங்கே எனக்கு நெருக்கமும் அழுத்தமும் இருக்கிறதே அங்கே என்னை நடத்துவதற்கு ஒரு அடைக்கலமான ஒரு தேவன் உண்டு. उस महान परमेश्वर को हम आराधना करने के लिए आए. அந்த மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். आज अगर उन बातों को मन में रखते हुए हम आराधना करेंगे. ஒருவேளை இன்றைக்கு இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்தவர்களாய் அவரை ஆராதிப்போம் என்று சொன்னார். हमारे लिए जो परमेश्वर आशीषों को रखा है. நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை परमेश्वर हमारे लिए बहुत बातों को रखा है. நமக்காக வைத்திருக்கிற अनेक காரியங்களை सारे बातों को हम प्राप्त कर सकते हैं. நாம் எல்லா காரியங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.